இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 13, 2025 13/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை. பூரம் நட்சத்திரம். வளர்பிறை சதுர்தசி திதி காலை 10:37 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி பூஜை. ருத்ர சாவர்ணி மனு. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் இருக்காரு. இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த அல்லது வாழ்க்கை துணை சார்ந்த கடந்த கால நினைவலைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால பெருசா பாதிப்புகள் இருக்காது. அதே சமயம் குழந்தைகளின் கடந்த கால நிகழ்வுகளை சொல்லி சந்தோஷப்படுவீர்கள். இது உங்க பேரப்பிள்ளைங்க கிட்டயோ இல்லை உங்களுடைய நண்பர்கள்கிட்டயோ சொல்லி மகிழ்வீர்கள். இதனால உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். நிம்மதியான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பண வருமானத்தின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கடன் அடைச்சாச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கீங்க, இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு. உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களை மரியாதைப்படுத்த வேண்டிய இடத்துல மரியாதைப்படுத்தலை அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. இதை பற்றின யோசனைகள்லாம் உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் சேர்த்து கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை உடன்பிறப்புகளால் மற்ற உடன்பிறப்புகளால் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ரிஷப ராசி. அலுவலக ரீதியாக இன்று உங்களுக்கு கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். அதாவது அதிகமாக வேலை பண்ணுவீங்க. உங்களுடைய திறமைக்கு மீறி தகுதிக்கு மீறி வேலை பண்ணுறதுனால உங்களுக்கு சற்று இருமாப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இருமாப்பு வரலாம். அப்படி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடுகளை பெருசாக பாராட்டாமல் விமர்சனம் பண்ணிட்டு போவாங்க. அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது தேவையில்லாமல் விமர்சனங்கள் வந்ததுன்னா அதை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. தாயாருடன் மனஸ்தாபத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வருமானத்துல தொய்வில்லை, வருமானத்துல எந்த விதமான ஏமாற்றமும் இருக்காது. வருமானம் நல்லா இருக்கு. குடும்ப சூழ்நிலை அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணும். ஆனால் உங்கள் ஆரோக்கியமும் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிரிகளுக்கு நீங்களா தீனி போடுற மாதிரி ஆயிடும். அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் அவங்களுக்கு தீனி. அதனால நீங்கள் பேசுகிறத வச்சு அவங்க உங்ககிட்ட வாக்குவாதத்துக்கு வம்புக்கு இழுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்று உங்களுடைய உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின்
செயல்பாடுகளும் உங்களுக்கு சற்று ஒரு விதமான மன அழுத்தத்தை அதிகரிக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். உங்க வாயில வார்த்தையை பிடுங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க சண்டை போடுறீங்க, கத்துறீங்க, கதறீங்கன்ட்டு பேச்சுவார்த்தை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி, இன்று உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். சந்தோஷ செலவுகள், குழந்தைகளுக்காகவோ அல்லது உடன்பிறப்புகளுக்காகவோ செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வரும். நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கோ வெளியூருக்கு போறதுக்கோ முயற்சி எடுத்தா அது பற்றிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷம் அதிகரித்து வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று கடுமை கூட்டி செயல்படுவீர்கள். அதாவது சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் எல்லாம் பதட்டம் நிறைந்ததாகவே இருக்கும். நிதானமாக செயல்பட மாட்டீங்க. ஆரோக்கிய விஷயமும் பெருசாக பாதிப்பில்லை. பட் இருந்தாலும் நீங்களா ஒரு சில கற்பனையை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். வியாபாரத்தில் முன்னேற்றம், உடன்பிறப்புகளால் ஆதாயம், திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம், உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், எதிர்பார்த்த இடமாறுதல் ஏற்படுறதுக்கோ அல்லது எதிர்பார்த்த நாட்டுக்கு பயணப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. கடல் கடந்த பயணம் ஆதாயத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூப்பரான நாள். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடக ராசி, ராசிநாதன் வளர்பிறை சந்திரனா 2ஆம் இடத்துல இருக்காரு. அதனால இன்று நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அந்த வார்த்தைகளே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நல்ல விதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எதிரிகளுடன் இன்று வாக்குவாதம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். ஆனால் அதுக்காக நிறைய பேச வேண்டியது இருக்கு. தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவுல ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப விஷயத்துல நீங்க ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இது புனர்பூசத்துக்கும் பொருந்தும், பூசத்துக்கும் பொருந்தும், ஆயில்யத்துக்கும் பொருந்தும். ஆனாலும் உங்களுடைய வார்த்தைகளில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிரிகளை பலம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு பலம் இழப்பு ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எதிரிகளின் கை ஓங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். முன்னோர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வீர்கள். அதாவது முன்னோர்கள் ஏதாவது ஆசைப்பட்டிருந்தாங்க, அதை நடக்காம அவங்க வாழ்க்கையில முடிஞ்சிடுத்து அப்படின்னா அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுத்து அதை நடத்தி செய்து அதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை அதிகரித்து மீண்டும் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்று வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் தேவை. சிம்ம ராசி, இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதாவது வேலையில் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். வேலையில் உங்களுக்கு இழந்த மரியாதை மீண்டும் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் வேலை விஷயமா அல்லது தொழில் விஷயமா ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. ஆனால் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரியோ உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களோ எதிர்மறையாக செயல்படுவாங்க. அதாவது எப்படின்னா எதிரிக்கு எதிரி நண்பன்கிற முறையில் செயல்படுவாங்க. அதனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் முயற்சி எடுப்பீர்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல
ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். வழக்குகளிலும் வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. ஆனா அவர் வக்கரமா இருக்கிறது யோகம்தான். ஆனா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின்மை காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலையும் மனோதைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும். அப்படியே பிளாங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா யோசனையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். கன்னி ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. உங்களுடைய கௌரவத்துக்கு உண்டான சூழ்நிலைகளில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் மூத்த சகோதரர்களின் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு செலவுக்கேற்ற உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பராமரிப்பு செலவுகளோ அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது, வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறது, அல்லது உங்களுடைய எதிரிகள் விஷயத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போயிட்டு அதில் போயிட்டு உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறது, இப்படி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக பணவரையம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது வேண்டாத விஷயத்துக்கு நீங்கள் அலைச்சல் ஏற்படும். அதாவது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண போக நீங்கள் வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கு. அதே சமயம் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அதன் மூலமாக அவர்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஃபீஷியல் என்விரான்மெண்ட்ல உங்க கூட ஒர்க் பண்றவங்கலாம் இன்னைக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் நண்பர்களின் ஆலோசனை நல்ல பலன்களை ஏற்படுத்தும். துலாம் ராசி லாபஸ்தானத்துல சுக்கிரனின் ராசிநாதனின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்றாரு சந்திரன். இதனால உங்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்க ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதுல நீங்க முன்னேற்றத்தை காண்பீர்கள். முன்னேற்றத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய அலுவலக வேலையில நல்ல மாற்றங்கள் இருக்கு. நீங்க இது நாள் வரை செய்ய கூடாத விஷயத்தையோ செய்ய முடியாத விஷயத்தோ நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் சந்தோஷ செலவுகளாக இருக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகளே நடக்காமல் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. உடன்பிறப்புகளும் இன்று ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி வருதுன்னா அது இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ செய்தியாக வரக்கூடிய வகையில் இருக்கு. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரை உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட உங்க மேலதிகாரிகளை இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பார்கள். நீண்ட நாட்களாக வெளியூரில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ சொந்த ஊருக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடு இணைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். ஆனால் குடும்பத்தினருக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு எல்லாமே ஆதாயத்தை தரக்கூடியதான் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு கோர்ட்டில் ஹியரிங் வந்ததுன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் அதே சமயம் உங்களுடைய பிடிவாத குணம் அல்லது முரட்டுத்தனத்தினால ஏதாவது ஒரு நண்பர்களிடமிருந்து ஏதாவது ஒரு நண்பர், ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர் அல்லது உங்களுக்கு
கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர் அவரிடமிருந்து விலக்கு ஏற்படும், அவரை விட்டு பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய வேலை விஷயத்துல பதட்டத்துல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். கடன் விஷயம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கடனை வாங்கி பிசினஸ் பண்ணணுமான்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் உங்களுடைய வியாபாரத்தில் மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம், அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படும் நேரம் வந்து விட்டது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். அதன் மூலமாக சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், சொத்து சேர்க்கை, பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான நேரம். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வியாபாரிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 5ஆம் இடத்துல சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக வியாபாரத்தில் முன்னேற்றம், படிக்கின்ற குழந்தைகளில் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். திடீர் சந்தோஷமாக உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், 1 விட்ட பெரியப்பா பையன், 2 விட்ட பெரியப்பா பையன்னு தூரத்து சொந்த உறவினர்கள்லாம் உங்களை தேடி வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இன்னைக்கு அலைச்சல் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்னைக்கு பெருசாக பாதிப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய முன்னோர் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு, அதாவது முன்னோர்களை பற்றிய டீட்டெயில்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா கோர்ட்டில் ஏதாவது கேட்டாலோ இல்லை வேறு ஏதாவது அரசு அதிகாரிகள் கேட்டாலோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் தடுமாற்றம் இருந்துன்னா அவர்களுக்கு தேவையில்லாத சந்தேகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் வருமானம் ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். ஆனால் கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு சண்டை போடுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் சொல்லாடல்களை சமயோஜிதமாக பயன்படுத்தி உங்களுடைய நண்பர்களிடம் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை சொல்றதன் மூலமாக உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவாங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஒன்றா உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும், இல்லது குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா கடல் கடந்த வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதுவும் குறிப்பாக தசமஸ்தானாதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை விஷயமாவோ இல்லை வியாபார விஷயமாவோ இல்லை தொழில் விஷயமாவோ ஏதாவது கோர்ட்டு கேஸு நடந்துட்டு இருந்ததுன்னா அது சம்பந்தமான தடுமாற்றம் இருக்கும். இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிரான வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய பண வருமானத்தில் தொய்வை சந்திப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை அல்லது குழந்தைகளுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தந்தையின் செயல்பாடுகளை விமர்சிப்பீர்கள், கோபத்துடன் வெளிப்படுத்துவீர்கள். அதனால உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதன் மூலமாக உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்குமே கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு கவனச்சிதறலை ஏற்படுத்தும். உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயரை ஏற்படுத்தும். இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க.
நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு நெகட்டிவாக படுறதுனால உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். எதிரிகள் விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், ஆரோக்கிய விஷயம்லாம் உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் கடன் விஷயத்திலையோ அல்லது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தையோ வெளியாரிடம் பகிராமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா பல பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கும்ப ராசி, நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு பண தேவை அதிகரிக்கும். வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் காரணமாக செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறையின் காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களிடம் கடன் கேட்டிங்கன்னா கடன் கொடுக்குறேங்கிற பேர் வழியில் உங்ககிட்ட கடனை கொடுத்துட்டு தேவையில்லாத சில விஷயங்களை வெளியில் உளறி கொட்டி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தேவைக்கு யார்கிட்ட கேட்கலான்னா அண்ணங்கிட்டேயோ தம்பிக்கிட்டேயோ கேட்கலாம். அண்ணன் என்ன சொன்னாலும் தப்பு கிடையாது, தம்பி என்ன சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனால் மூன்றாம் நபரிடம் போய் கடனை வாங்கிட்டு அவர் சொல்லக்கூடிய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் சங்கடப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைக்காமல் இருக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பின் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாளாக அந்த உடன் பணியாற்றுபவர்கள் தான் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுடைய எதிரிகளுக்குள்ள மோதல் போக்கு வரதுனால உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு கணவன் மனைவி உறவிலோ அல்லது நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து நட்புறவிலோ சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதனால் உங்களுக்கு இன்று நேர விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய காரியங்களில் தடை ஏற்படும். மீன ராசி, 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. ஆனால் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று உங்கள் ராசியில் புதன் நீச்ச பங்கமாக இருப்பது உங்களுக்கு வேலை விஷயமாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலையினால் இடமாற்றம் ஏற்பட்டு வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நேத்திக்கு கடன் பிரச்சனை சஞ்சலத்தை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அதே கடன் பிரச்சனை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உதவிகள் கிடைத்து நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் தன லாபம், வியாபாரத்தின் மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோரின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதரர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். எதிரிகளே உங்களிடம் சரணடைவார்கள். நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவார்கள். வீடு மாற்றம், இடமாற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட சஞ்சலங்கள், அலைச்சல்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் அது சம்பந்தமான மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நண்பர்களை அல்லது உறவினர்களை அழைத்து கொண்டு எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வருமான அதிகரிப்பை காட்டிலும் வருமான குறைபாடுகள் அல்லது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.